மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பெண்கள் தங்களுடைய ஆண் துணையுடனோ தங்களுடைய கணவனுடனோ பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக அவர்களுக்கு மன திருப்தி, முழு அமைதி, முழு உச்சக்கட்டம் ஏற்படாமல் இருப்பதற்குரிய விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக எங்களுடைய பகுதிகளிலே எங்களுடைய கலை கலாச்சாரங்களை அடிப்படையாக கொண்டு ஒருபோதுமே பேசப்படாத மறைக்கப்பட்ட ஒரு பகுதியாகிய ஃபீமேல் மெஸ்டுபேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண்கள் சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்பிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யார் பார்க்கிறீர்கள் சொல்லி ஒரு தடவை பார்க்க மாட்டார்கள். ஏனெனில் இது முற்றிலுமே ஒரு ஃபீமேல், அதாவது செக்ஸ் எஜுகேஷன் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லே பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பட்டனை அமர்த்த தவற வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இயலுமானால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக, இமோவின் ஊடாக 004-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நான் அந்த தொலைபேசி இலக்கத்தை கூட இந்த இதுக்கு கீழே தந்திருப்பேன். அல்லது உள்ளூர் என்பர்கள் 077-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே பெண்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் ஆசை அல்லது மன கிளர்ச்சியை தீர்த்துக் கொள்வதற்காக, குறைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த ஃபீமேல் மெஸ்டுபேஷன் என்று சொல்லப்படுகின்ற பெண்கள் சுய இன்பம் காணுகின்ற ஒரு நிலை, ஒரு பழக்கம் இருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், இது திருமணம் முடித்த பிறகும் செய்யலாம், திருமணம் முடிக்காத பிறகும் செய்யலாம். எனவே திருமணம் முடித்த பெண்கள் கூட தங்களுடைய கணவரினுடைய பாலியல் உறவின் மூலமாக அவர்களுக்கு முழு திருப்தி ஏற்படாவிட்டால் இதை செய்வதிலே ஒருவிதமான பயமோ பிழையோ கிடையாது. ஏனெனில் எங்களுடைய கலாச்சாரம், பல பேர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாடுகளில் இருந்து, எங்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு பெண் போய் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணைகளுடனோ எனக்கு இன்னும் திருப்தி வரவில்லை, உங்களால் என்னை திருப்திப்படுத்த முடியவில்லை என்று வாய் திறந்து சொல்லுவது என்பது ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சியாக, அரிதான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது கட்டாயம் நடைபெற வேண்டும், நடக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய இந்த செக்ஷுவல் லைஃப், அதாவது பாலியல் வாழ்க்கை ஒரு ஹெல்த்தியாக, ஒரு ஆரோக்கியமானதாக அமைய முடியும். எனவே முக்கியமாக இந்த ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் என்பது ஒரு விதமான பிழையும் இல்லை. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்திலே, அதாவது எங்களுடைய பெண்களினுடைய இன்பத்தை அவருக்கு ஏற்படுகின்ற செக்ஷுவல் டிசையர் அல்லது செக்ஷுவல் லிபிடோ என்று சொல்லுவோம், பாலியல் வேட்கை, பாலியல் ஆசை தீர்த்து கொள்வதற்காக வேற ஒரு வழிமுறைகளை நாடுகின்ற போது, அதாவது திருமணத்துக்கு வெளியான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் என்று சொல்லுவோம், திருமணத்துக்கு வெளியேயான உறவு அல்லது திருமணம் முடிக்காமல் இருக்கின்ற போது உறவு, இவற்றை மேற்கொள்ளுகின்ற போது பாரதூரமான விளைவுகளும் சமூக பிரச்சனைகளும் அந்த இடத்திலே ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், அன்றாடம் நாங்கள் எல்லா தொலைக்காட்சிகளிலோ வானொலியிலோ அல்லது இணையதளங்களிலோ ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற விடயமாகத்தான் இது எங்களிடம் இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே இதை நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வேட்கையுடைய பெண்கள் தாங்களே இந்த செக்ஷுவல், தங்களுடைய பாலியல் வேட்கையை, பாலியல் ஆசையை குறைத்துக் கொள்வதற்காக, தீர்த்துக் கொள்வதற்காக இந்த மாஸ்டர்பேஷனிலே பழகினார்கள் என்றால் ஒரு பிரச்சனையுமே அவர்களுக்கு ஏற்படப்படுவது இல்லை. அதே நேரத்தில் இதில் இந்த சுய இன்பம் காணுகின்ற போது நாங்கள் சொல்லுவோம் கம்ஃபர்ட் ஃபர்ஸ்ட். அதாவது உங்களுக்கு இந்த சுய இன்பம் காணுகின்ற போது உங்களை யோனி பகுதியை வலி ஏற்படுமாக இருந்தால், ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் என்று சொல்லப்படும் அசாதாரண உணர்வு ஏற்படுமாக இருந்தால், அல்லது உங்களுக்கு உங்களுடைய மனநிலையிலே ஏதாவது வித்தியாசம் ஏற்படுமாக இருந்தால் ஸ்டாப் ப்ளீஸ். இமோஷனல் அன்னீஸ் என்று சொல்லுவோம், அதாவது மனதிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் இது கட்டாயமாக இது செய்ய வேண்டிய தேவை கிடையாது. இதை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். எனவே சில பேர் என்னிடம் வருகிறார்கள், திருமணம் முடித்து கணவர் விட்டுட்டு போய்விட்டால், கணவர் இறந்து விட்டார், எனவே பெரிய பிரச்சனை, அவர்களுக்கு உடல் முழுவதும்
நோய், அதாவது நாங்கள் சொல்லுவோம் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் என்று சொல்லுவோம். அதாவது மனதிலே இருக்கின்ற பிரச்சனை நேரடியாக வாயைத் திறந்து வெளியிலே சொல்லாமல் அவரை உடல் ரீதியான பிரச்சனையாக வருகிறது. கை நோவது, கால் நோவது, வயிற்றிலே புண், கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு எரிவு, இவ்வாறு தலையிடி, இரவிலே நித்திரை இல்லை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இவற்றை நாங்கள் பார்த்து சில நேரங்களில் அவருக்கு இந்த ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் டெக்னிக், அதாவது பெண்கள் சுய இன்பம் பார்க்கின்ற ஒரு முறையை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது அதன் பிற்பாடு 2-3 மாதங்களுக்கு பிற்பாடு அவர்கள் எங்களை வந்து சந்திக்கின்ற போது முழு சந்தோஷத்துடன் வந்து எங்களை சந்திப்பார். டாக்டர், நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள், என்ன தேவையில்லாத பிரச்சனையில இருந்து என்னை மீட்டு விட்டீர்கள் என்று சொல்வதை என்னுடைய சுய அனுபவம், சொந்த அனுபவத்திலே நான் கண்டிருக்கின்றேன். எனவே முக்கியமாக இந்த பெண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த சுய இன்பம் காணுகின்ற போது கம்ஃபர்ட் ஃபர்ஸ்ட், என்ன அவர்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை அவர்கள் மேற்கொள்வது மிகவும் முக்கியம். அதை விட்டு போட்டு வலுக்கட்டாயமாக இதில் ஈடுபடுவது என்பது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கும். அதே நேரத்தில் இவர்கள் என்னத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் இந்த சுய இன்பத்தை காணுகின்ற போது அவர்களுடைய ஹார்ட் ரேட், இருதய துடிப்பு அல்லது நாடி துடிப்பு எப்போதும் வேகமாக இருக்கும். அதே நேரத்தில் உடல் ஒரு எண்ணத்தை அனுபவிக்கும், ஒரு வெப்பத்தை, உடலிலே ஒரு சூடு எழும்புவது எவ்வாறு ஒரு கணவனுடனோ ஒரு ஆண் துணையினோ இருக்கின்ற போது அந்த பெண்களுக்கு உச்சக்கட்டம் ஆகாசம் ஏற்படுகிறதோ அதே போலதான் உடல் முழுவதும் வார்ம்த் என்று சொல்லுவோம், உடல் முழுவதும் உஷ்ணத்தை உணரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கு இந்த தசைகள் எல்லாம் இறுக்கம் அடைந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். இவையெல்லாம் எண்ணத்துக்கு அறிகுறி என்றால் அந்த பெண் அந்த சுய இன்பம் காணுவதன் மூலமாக தன்னுடைய இலக்கை அடைந்து கொண்டு இருக்கிறார் என்பதைத்தான் இதை காட்டுகிறது. இவற்றை பார்த்து உங்களுக்கு தெரியும் என்ன, ஒரு பாலியல் உறவை ஒழுங்காக வைத்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 4.5 வருடங்களை இருந்து 10 வருடங்களாக அதிகரிப்பதாக உங்களுக்கு சாட்சியங்களுடன் மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகளுடன் எங்களாலே எடுத்து காட்ட முடியும். எனவே முக்கியமாக திருமணம் முடிக்காதவர்கள் அல்லது பாலியல் உறவிலே, செக்ஷுவல் லைஃபிலே பாலியல் உறவிலே ஈடுபடாதவர்களுக்கு வாழ்க்கை காலம் ஏறக்குறைய 4-5 வருடங்களில் இருந்து 10 வருடங்கள் குறைவாக இருக்கிறது. இது ஆராய்ச்சியின் முடிவு. எனவே இந்த நிலைமைகளிலே என்ன செய்யலாம், அந்த பெண் தன்னுடைய கணவர் இறந்து விட்டார் அல்லது கணவர் வீட்டை விட்டு போய்விட்டார், தன்னுடைய விவாகரத்து டிவோர்ஸ் பெற்று விட்டார் என்று சொன்னால் அவர் சும்மாக இருக்கின்ற போது அவர் உலகம் முழுவதும் இருக்கிற சிகிச்சை நிலையங்களுக்கு, கிளினிக்குகளுக்கு தான் செல்ல வேண்டும். நான் கண்டிருக்கிறேன் எத்தனையோ பேர் ஒரு 10-15 கொண்டு மனநோய் கிளினிக்கு போவார்கள், பிரஷர் கிளினிக்கு போவார்கள், டயபெட்டிக் கிளினிக், நீரிழிவு நோய்க்குரிய கிளினிக்கு போவார்கள், வயிற்று புண்ணீர் இருக்க கிளினிக்கு போவார்கள், அடுத்தது எண்டோக்ரைன் கிளினிக் என்று சொல்லப்படுகின்ற நாளம் இல்லாத சுரப்புடைய கிளினிக்கு போவார்கள். இப்படி எத்தனையோ புத்தகங்களை அவர்கள் கொண்டு திரிவதை நான் நேரடியாக என்னுடைய அனுபவத்திலே கண்டிருக்கின்றேன். இது முக்கியமாக இதற்கு என்ன ஒரு தீர்வு வந்தால் மனநிலையிலே ஒரு மகிழ்ச்சி, அதே நேரத்தில் அந்த மனநிலை மகிழ்ச்சி ஏற்படுவது முக்கியமாக தேவைப்படுவது என்ன, இந்த செக்ஸ். எனவே நான் முதலிலே சொன்னேன், இந்த நரியினுடைய கதை, நரி என்ன செய்து தனக்கு அதை எட்டாவிட்டால் இந்த பழக்கும் பழமும் புளிக்கும் என்பது போல இருக்காமல் எங்களுடைய யதார்த்தத்தை, உண்மையை நாங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும். எனவே எங்களுடைய மன திருப்தி, செக்ஷுவல் லைஃப்ல திருப்தி என்பது மிகவும் முக்கியமானது என்றபடியினாலே தான் இந்த பெண்கள் சுய இன்பம் காணுகின்ற போது இருதய துடிப்பு கூடும், நாடி துடிப்பு கூடும், உடல் உஷ்ணத்தை உதவுவார்கள், வெப்பமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த தசைகள் எல்லாம் டைட்டாகவும் இருக்காங்க. இவையெல்லாம் இதனுடைய ஒரு பொதுவான நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே முக்கியமாக இது எந்த இடத்திலே ஒரு பிரச்சனையாக போகுதுன்னு சொன்னார். எனவே மாஸ்டர்பேஷன், ஃபீமேல் மாஸ்டர்பேஷன், மேல் மாஸ்டர்பேஷன் இஸ் நார்மல் அண்ட் ஹெல்த்தி. ஒரு விதமான ஒரு தரமே கிட்ட நிற்க முடியும். ஆனால் இது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையா, வேலைக்கு போக வீட்டிலிருந்து சுய இன்பம் காணும். அப்படி பல ஆண்களை நான் கண்டிருக்கின்றேன், பல பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களை கண்டிருக்கேன். கேம்பஸுக்கோ ஸ்கூலுக்கு போக மாட்டார்கள். இதான் அப்படி இருந்தால் எங்களுடைய நாளாந்த வாழ்வை இது பாதிக்க நாங்கள் ஒருபோதுமே, இது மிகவும் முக்கியமானது, நாளாந்த வாழ்க்கையை பாதிக்க நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அதான் மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது இந்த நாளாந்த வாழ்க்கை என்று சொல்லுகின்ற போது பள்ளிக்கூடத்துக்கு போற, வீட்டுக்கு போற, அப்படி இப்படி என்று இருக்கக்கூடாது, மிக முக்கியமானது. எனவே இது அதாவது இந்த சுய இன்பம் காணுகின்றபடியினாலே எனக்கு பிள்ளைகள் பிறக்காது என்று ஒரு தடவை யோசிக்க தேவையில்லை. சப்ஃபர்டிலிட்டி, இன்ஃபர்டிலிட்டி ஏற்படும் ஒன்றுமே ஏற்படாது. எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.